அந்த செய்திக்கு பதிலாக நீங்கள் என்ன வேலிடான பாயிண்ட் அங்கே பேசுனீங்கன்ற செய்தியை பேசிட வேண்டியதுதானே. பேசி அதை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலையாவது அப்லோட் பண்ண வேண்டியதுதானே. யார் உங்களை தடுத்தது? இன்னொரு சேனலுக்கு தான் நீங்கள் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்களே அப்படி பேசி போட்டிங்கன்னா உடனே இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் எடுத்து போட்டுருவாங்க. இப்படி பாருங்க, கோபிநாத் தோல் உரிக்கப்பட்டார் அப்படின்னு. இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 இல்லாத கதையை தான் பேசிகிட்டே இருக்கீங்க. அதாவதுங்க, நாய் தேவையா தேவையில்லையா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வேறு. நாய் இருந்தால் தான் திருட்டு பயம்லாம் குறையும். திருட்டு பயம்லாம் இப்போ எதுக்குங்க? அதான் சிசிடிவி கேமராவே வந்துருச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க போலீஸு. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் இப்போ தெருவில் ஒரு அயன்காரமாக இருக்காங்க. அவங்க டப்பா பொட்டிக்குள்ளே வச்சுருந்தா அயன் பாக்ஸை யானோ தூக்கி போயிட்டான். போட்டு பூட்டிட்டு தான் உள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க. அயன் பாக்ஸ்னால் அந்த இதுங்க பித்தளையாக வெங்காலத்தில் இருக்குமே, நல்ல வெயிட்டாக இருக்குமே, கறி போடுற அயன் பாக்ஸு. அதை அந்த பொட்டியை உடச்சி அந்த அயன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படின்னா அவங்களுக்கு பயமாக இருந்தது. சரி நானும் கூட போனேன். எழுதி கொடுத்தோம். வந்தாங்க. பக்கத்தில் 3 இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. பார்த்தாங்க. சாயங்காலம் அன்றைக்கி அயன் பாக்ஸ் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் மேட்ரு. நாயோட தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கிராமத்தில் நாய் வளர்ப்பாங்க.